டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். SAP Cloud Development Testing துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Sreni Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. நாலஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெற்றிகரமாக நம்ம பார்த்தீங்கன்னா 1 lakh சப்ஸ்கிரைபரை தாண்டி இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரசியலில் புதிய திருப்பமாக வந்திருக்குது நடிகர் விஜயோட கல அரசியல். பரந்தூர் விமான நிலையம் வரப்போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ஏறக்குறைய 910 நாளாக வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நடிகர் விஜய் அவர்கள் போய் நின்று அந்த இடத்த மக்கள்கிட்ட பேசியிருக்காங்க. அங்கேயே போய் நின்னாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அங்கேயே போய் நிற்கல, அந்த இடத்துல போகிறதுக்காக கேட்டிருந்தாரு. அவருக்கு அந்த இடத்துல அனுமதி மறுக்கப்பட்டதுனால ஒரு தனியார் மண்டபத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மீட் பண்ணி பேசுறாரு. குறிப்பாக முக்கியமான பல விஷயங்களை பற்றி அவர் பேசியிருக்காரு. அந்த விஷயம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக இருக்கு. அது என்ன மாதிரி விஷயங்கள்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நடிகர் விஜயோட இந்த ஒரு அரசியல் நகர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. சர்ச்சைன்றதை விட ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பேசினவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் சேர்த்தே சாடி இருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிட்டாப்பட்டி, மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் சுரங்கம் வரதா இருந்துச்சு. அதுக்கு வந்து மாநில அரசு ஒரு தீர்மானம் போட்டுச்சு. அந்த தீர்மானத்தை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதே மாதிரியான ஒரு விஷயம் தானே இங்கே நடக்குது. இந்த இடம் மட்டும் உங்களுக்கு என்ன பாவம் முடிச்சு நம்ம விஷயங்களை கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வாழ்றதும் மக்கள் தான், இங்கே வாழ்றதும் மக்கள் தான்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சினிமா வசனம் மாதிரி பேசினாலுமே முக்கியமாக இந்த ஒரு இடத்துல மாநில அரசை மிகவும் வந்து குற்றம் சாட்டும் வகையாக என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கும் ஏதோ ஒரு பங்கு இருக்குது. அதனால தான் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயங்கள்லாம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு குண்டவாத தூக்கி போட்ட மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு மீது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து மக்கள்கிட்ட அதிகமாகிட்டே இருக்க மாதிரியான ஒரு பார்வை தான் வந்து பரவலாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொங்கல் தொகுப்பு காசு தரல, இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்து பண்ணலை, அவங்க சொன்ன அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றலன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் மீறி இந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம், தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஸ்டேட் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக 2 பக்கமான குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்குது. அதை தாண்டி சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பேசு பொருளாகிட்டே இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டி இப்போது இந்த பரந்தூர் விஷயத்தை ஏன் இவங்க கையில் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நம்மகிட்ட கேள்வியாக இருக்குது. குறிப்பாக விஜய் தான் ஃபஸ்ட்டு ஆளாக போய் அவங்கள மீட் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து போய் பார்த்துட்டாங்க பரந்தூரில் இருந்தவங்கள. ஆனாலும் அதுக்கு ஒரு தீர்மானம், ஒரு விடிவு காலம் பிறந்த மாதிரி வந்து தெரியல. ஏற்கனவே திருமாவளவன் போய் பார்த்துருந்தாரு, முத்தரசன் போய் பார்த்துருந்தாரு, வேல்முருகன் போய் பார்த்துருந்தாரு, சீமான் பார்த்துருந்தாரு, அண்ணாமலை பார்த்துருந்தாரு, எல்லாருமே பார்த்துட்டாங்க. அப்படி இருந்துமே ஒரு தீர்மானம், அது ஒரு தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு கிடைக்கல. ஏறக்குறைய 3 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13 கிராமங்கள், எக்கச்சக்க வந்து நீர்நிலைகள், அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலங்கள் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இவ்வளோ ஒரு பசுமையான விஷயத்தெல்லாம் அழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏர்போர்ட் வேணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு சார்பாக சொல்கிற விஷயங்கள், மத்திய அரசு சார்பாக சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏர்போர்ட் பத்தாது. தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட் தேவைப்படுது. சென்னையில் இருக்க இப்போதைக்கு இருக்க மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1000 சொச்சம் ஏக்கர் தான். ஆனால் அந்த ஒரு ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவில் இல்லை. இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வச்சுருந்தாலுமே அந்த ஒரு பகுதி வந்து தேவையான அளவு இல்லை அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ பெரிய ஏர்போர்ட் திடீர்னு கட்டுறீங்கன்ற மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெரு முதலாளிகளெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த 2 கவர்மெண்ட்டை வந்து போட்டு செய்கிறாங்கன்ற மாதிரி விஷயங்களே பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. குறிப்பாக இந்த விஷயத்தில் அதானிக்கு தான் இந்த ஏர்போர்ட் போக போகுது, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுக அரசு வந்து இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பிரபல யூடியூபர்கள், கைதாகும் யூடியூபர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அது அவங்க சொன்னாங்கிறத நான் சொல்கிறேன், நானாக எதுவும் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி பல பேர் வந்து பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியே கிடையாது. கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க கிராம சபை தீர்மானம்லாம் கூட நிறைய போட்டுட்டாங்க. ஆனாலுமே வந்து கவர்மெண்ட் வந்து அந்த இடத்தை எடுத்தே தீர்வோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் குறிப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. பல பேர் சொல்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா விளைநிலங்கள்லாம் ஏன் எடுக்கிறீங்க, விளையாத நிலம் எவ்வளவோ இருக்குது, அந்த மாதிரியான இடங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாமே. இன்றைக்கி விஜய் சொன்ன விஷயமே அதுதான். நான் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவளா இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏர்போர்ட்டை எதிர்க்கல, இந்த இடத்துல ஏர்போர்ட்டை வரது தான் எதிர்க்கிறன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. முதல் முறையாக மாநாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமானத்துக்கு எதிராக தீர்மானம் போட்டது எல்லாமே நாங்கள் தான் அப்படி இப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அடக்கிடுச்சு லைனாக சொல்லிட்டு இருந்தார். இருந்தாலுமே அவரோட பேச்சில் ஒரு
பாசிட்டிவான விஷயங்கள் வந்து பெருசாக வந்து தென்பட்ட மாதிரி தெரியல. ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு துண்டு சீட்டை வச்சு படிச்சுட்டு போயிட்டார் மனுஷன். அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம், ஒரு சம்பவம் ஒன்று பண்ணார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துண்டு சீட்டு சார்ந்த விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு சீட்டு கொடுத்தாங்க, அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் பயந்துருச்சுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னார். அது சாதாரண துண்டு சீட்டுன்ற மாதிரி விஜய் சொல்லிட்டு போயிட்டார். மேபி அவருக்கு அந்த ஒரு விஷயங்கள், அந்த விஷயத்துக்கான சீரியஸ்னஸ் தெரியாமல் இருக்கலாம். அது என்ன துண்டு சீட்டு, ஏன் வந்து தாவகவினர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட வழக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் நடந்துருச்சு. ஒரு போய் ராஜ்பவனில் கவர்னரை மீட் பண்ணார். அன்றைக்கி வெளியே ஒரு காலேஜ் வாசலில் டி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் அதுக்கப்புறம் அந்த இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த விஜய் கைப்பட எழுதுன அந்த கடிதத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா துண்டு பிரசுரமாக விநியோகித்தாங்க. அந்த துண்டு பிரசுரம் கொடுத்ததுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா தாவகவினர் மற்றும் புஷி ஆனந்தை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருந்துச்சு. இவர் வந்து போகிற போக்கில் துண்டு சீட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆக்சுவலி அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு டாப்பிக்கான விஷயம். அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தாவகவினர் வந்து துண்டு பிரசுரம் கொடுத்தாங்க. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணி வந்து ஒரு எதேச்சதிகார போக்கை வந்து கையால் எடுத்துருந்துச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பொங்கி பேசியிருக்க வேண்டிய விஜய் வந்து பார்த்தீங்கன்னா துண்டு சீட்டு கொடுத்ததுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாரு. பாவம் யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் ஒழுங்காக எழுதி கொடுங்கப்பா. ஒரு முக்கியமான விஷயம், கட்சிக்கு சார்ந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ஒரு கண்டென்ட்டாக ஃபார்ம் பண்ணாமல் போகிற போக்கில் துண்டு சீட்டு கொடுத்ததுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னுமே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் இன்னும் கொஞ்சம் டீப்பான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏற்கனவே 35 பேர் ஏன் வந்தாங்க, என்னென்ன பேசியிருக்காங்க, ஏன் இந்த மக்களுக்கு இன்னும் விடுவு காலம் வரல அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த பரந்த ஒரு விஷயத்தில் ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃபோட்டோ ஷூட் பாலிடிக்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. இவ்வளோ நாளாக வந்தவங்கலாம் ஏன் பண்ண முடியலன்ற ஒரு கேள்வி இருக்குது. விஜய் அதுக்கு ஏதாவது மாற்ற சொல்யூஷன் வச்சிருக்காருன்ற ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் தாண்டி விஜய் பேச்சு முடிச்சுட்டு இறங்கினதுக்கு அப்புறமா கையில் ஒரு நெல்மணி சார்ந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2026 முதல்வர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உணர்ச்சி பொங்க கோஷம் போட்டு இந்த லிவிங்ஸ்டன் காமெடியில் வர மாதிரி கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டா கொய்யன்ற கணக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமெடி வந்து சிங்க் ஆகுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் மேபி இந்த பரந்தூர் தாண்டி வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் விமான நிலையம் வச்சுக்கங்கன்ற மாதிரி விஷயங்களோ, இல்லை வேறு ஏதாவது இந்த இடத்துல விமான நிலையமே தேவையில்லை, வேறு ஏதாவது ஒரு இடத்த அவங்க சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரியான திட்டங்கள் தேவையில்லை, பசுமை சார்ந்த விஷயங்களை வந்து பாதுகாக்கணுன்ற மாதிரி விஷயங்களையும் பெருசாக வந்து விஜய் அங்கே பேசவே இல்லை. குறிப்பாக வந்து அவர் சொன்னது என்னென்னா, அந்த மழை வரத்துக்கெல்லாம் காரணம் சதுப்பு நிலம் ஏரிகளை அழிச்சிட்டாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் சொல்லியிருந்தார். அது நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம், அறிவியல் சார்ந்த விஷயமா இருந்தாலுமே அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லாமல் திருப்பி எல்லா பாலிடிக்ஸ் எல்லா கட்சிக்காரங்க மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிரச்சனையை மட்டும் பேசி விட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலுமே நியாயமாக இருக்கும், எந்த வகையில் நியாயமாக இருக்கும்னு சொல்லிட்டு புதுசாக பாலிடிக்ஸ்க்கு வரவங்க எல்லாருமே வந்து சொல்லி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாலிடிக்ஸில் ஜெயித்தவங்க எல்லாருமே சொல்யூஷனை சொல்லி தான் ஜெயித்தவங்க, பிரச்சனையை மட்டுமே சொல்லி இது பண்ணலை. குறிப்பாக இவ்வளவு நாள் அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் இன்னுமே ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கோ அப்படின்ற ஒரு பார்வை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக இந்த இடத்துலையுமே ப்ரெஸ்ஸை அவர் மீட் பண்ணவே இல்லை. ஏன் வந்த போராட்டத்துக்கு இவ்வளோ நாள் என்ன நடந்துச்சு, இதில் டிவிக்கோட பங்கு எவ்வளோ இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஏகனாபுரம் அம்பேத்கர் தெருவில் தான் ஃபஸ்ட்டு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் போராட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல நடக்கலை. ஆனால் அடுத்த முறை வரப்போ நான் ஏகனாபுரத்தில் அவங்க எல்லாரையும் சந்திப்புன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. சந்தித்தா நல்ல விஷயம் தான். மக்களை நேரடியாக இன்றைக்குமே அவர் சந்திக்கவே இல்லை. வந்து அந்த வேன்லேயே இருந்து பேசிட்டு போயிட்டாரு. மக்கள்கிட்ட போய் அந்த குறைகளை கேட்கறதோ அவங்க கூட நின்று இல்லை ஆறுதல் சொல்லிட்டு வரதோன்ற மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை. திருப்பியுமே ஒரு ஃபோட்டோஷூட் பாலிடிக்ஸ் மாதிரி தான் நடந்திருக்கு. விஜய் ப்ளீஸ் உங்களோட பொலிட்டிக்கல் இந்த ஃப்ளோவை கொஞ்சம் மாற்றிக்கல அப்படின்னா உங்களோட பொலிட்டிக்கல் கன்சிஸ்டன்சின்றது டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும். நன்றி, வணக்கம்.